இப்போ நம்ம பார்க்க போகிற கோவில் பார்த்தீங்கன்னா ஆனைமலை மாசாணியம்மன் கோவில். சென்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி வரைக்கும் ட்ரெயினில் போயிட்டு அங்கேருந்து லோக்கல் பஸ் மூலமாக நீங்கள் இந்த கோவிலுக்கு போகலாம். ஸோ பொள்ளாச்சிலேருந்து பார்த்தா 24 கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோவில் இருக்குது. இந்த கோவில் இருக்க ஊர் வந்து ஆனைமலை. ஸோ அதனாலேயே இந்த கோவிலுக்கு பார்த்தா ஆனைமலை மாசாணியம்மன் கோவில்னு சொல்கிறாங்க. இங்கே பக்கத்தில் ஆழியாறு ஒரு டேம் இருக்குது. ஸோ இந்த கோவிலில் பிரதான தெய்வம் பார்த்தீங்கன்னா மாசாணி அம்மன் இருக்காங்க. இவங்களோட சிலை பார்த்தீங்கன்னா 15 அடி நீளத்தில் இருக்குது. படுத்த வாக்கில் தலையிலேருந்து கால் வரைக்கும் படுத்த மாதிரி சிலை இருக்குது. ஸோ இந்த கோயிலில் சிறப்பம்சம் என்னென்னா, எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் நோயாக இருந்தாலும் இந்த அம்மனை வேண்டிக்கிட்டால் இந்த அம்மனை சுற்றி வந்தால் தீராத வியாதியும் தீரும்னு நம்பிக்கை மக்கள்கிட்ட இருக்குது. ஸோ இந்த கோயில் ராஜகோபுரம் பார்த்தா வடக்கு நோக்கி இருக்குது. கோவிலுக்கு 4 வாசல்கள் இருக்குது. கருவறை கிழக்கு பக்கத்தில் இருக்குது. அம்மன் சுயம்புவாக இருக்காங்க. இந்த கோவிலில் பேச்சு அம்மனுக்கு தனி சந்நிதி இருக்குது. கோவிலில் காவல் தெய்வம் முனீஸ்வரர் இருக்காங்க. இந்த கோவில் வளாகத்தில் பார்த்தா துர்க்கை அம்மன், சப்த மாதாக்கள், மகிஷாசுர மர்த்தினி, விநாயகர், கருப்பசுவாமி, புவனேஸ்வரி, பைரவர்னு இருக்காங்க. இந்த கோவிலில் மூல வரலாறு பார்த்தா ரொம்ப விசித்திரமாக இருக்குது. இப்போ இருக்க இந்த ஆனைமலை கோவில் பார்த்திங்கன்னா முன்னாடி காலத்தில் நன்னூர் அப்படின்ற ஊர் பேராக இருந்துச்சு. அந்த ஊரை அப்போ மன்னன் பேர் ஆண்ட மன்னன் வந்து பார்த்திங்கன்னா நன்னூரான். ஸோ அந்த மன்னன் பார்த்திங்கன்னா ஒரு சொந்தமாக ஒரு மாந்தோப்பு வச்சுருந்தாராம். அந்த மாந்தோப்பில் அவருக்கு தெரியாமல் யார் மாங்காய் எடுத்து சாப்பிட்டாலும் அவங்களுக்கு விசித்திரமாக ஒரு தண்டனை, ரொம்ப கொடுமையாக தண்டனை கொடுப்பாராம். ஸோ அப்படியே அந்த மன்னனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு படை தளபதி இருந்தாராம். அவர் பேர் கோசர். அந்த கோசருக்கு சைனின்னு ஒரு அழகான பெண் இருந்தாங்களாம். அந்த பெண் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருப்பாங்களாம். அவங்களுக்கு பருவ வயதை தாண்டினோடனே அவங்க அப்பா என்ன பண்ணார், நல்ல ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாங்களாம். கல்யாணம் பண்ண கொஞ்ச நாளே அவங்க வந்து கர்ப்பமாயிட்டாங்க. ஸோ பிரசவத்துக்காக அவங்க அப்பா வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அப்போது அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து அவங்க பார்க்க வந்து சரி அப்படியே கொஞ்சம் ஆற்று பக்கமாக போயிட்டு வரலாம் அப்படின்னு கூப்பிட்டாங்களாம். அவங்களும் ரொம்ப நாள் கழிச்சு அப்பா வீட்டுக்கு வந்தாலே கொஞ்சம் வெளியில் போகலான்னு சொல்லிட்டு அவங்க அப்பாகிட்ட பெர்மிஷன் கேட்டப்போ அவங்க அப்பாவும் கொடுத்துட்டாங்களாம். ஆற்றுல ஃப்ரெண்ட்ஸோடு குளிச்சிருந்த டைமில் ஆற்று ஓரமாக ஒரு மாங்காய் வந்து அவங்கக்கிட்ட விழுந்துச்சான். அவங்களும் ரொம்ப ஆசையாக அந்த மாங்காய் எடுத்து சாப்பிட்டாங்களாம். அதை பார்த்த காவலாளிங்க அந்த மாங்காவோட பார்த்தீங்கன்னா அந்த அரசரோட மாமரத்துக்கு சொந்தமான மாங்காயிலேருந்து வந்தது. ஸோ அதனால் அரசருக்கு கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டு அவங்களுக்கு அரசர் வந்து பார்த்தா மரண தண்டனை கொடுத்துட்டாராம். எவ்வளோ பேர் கோசரும் சரி, கோசரோட மருமகன் அதாவது சைனோட புருஷனும் சரி எவ்வளோ வேண்டிட்டோம் அந்த அரசர் கேட்கலையாம். மரண தண்டனை கொடுத்து அவங்க அப்படியே அங்கேயே இறந்துட்டாங்களாம். ஸோ இதனால் வந்து பார்த்தா இந்த ஊரில் வந்து சில காலத்தில் வந்து மழை இல்லாமல் மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டாங்களாம். ஸோ கர்ப்பிணி பெண்ணுக்கு தண்டனை கொடுத்தனால்தான் இந்த ஊரில் மழை இல்லை அப்படின்னு நினச்ச மக்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த பெண்ணுக்கு சிலை எடுத்து வழிபட ஆரம்பித்தாங்களாம். அது மட்டும் இல்லாமல் கொஞ்ச நாள் பார்த்தா அந்த அரசரும் வந்து பார்த்திங்கன்னா இறந்துட்டாராம். ஸோ வழிபட ஆரம்பித்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஊரில் வந்து நல்லா மழை பெஞ்ச ஆரம்பிச்சிட்டான். அதனாலேயே வந்து பார்த்தா இந்த மாசாணி அம்மன் வந்து தெய்வமாக எல்லோரும் கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்களாம். பிள்ளைப்பேர் இல்லாதவங்க மாசாணி அம்மன் வேணுன்னா பிள்ளைப்பேர் கிடைக்கும். அது மாதிரி இந்த கோயில் இன்னொரு சிறப்பம்சம் பார்த்திங்கன்னா மிளகாய் அரைத்தல்னு சொல்லுவாங்க. மிளகாய் அரைச்சி அம்மன் மீது பூசினா நினைத்த காரியம் வெற்றி பெறும்னு சொல்கிறாங்க. அப்படியே இந்த கோயில் வெளியில் பார்த்திங்கன்னா ஒரு கொடி மரம் இருக்குது. அது சுற்றி வேண்டிட்டு வந்தாலே எல்லா கஷ்டமும் போகும்னு சொல்கிறாங்க. கோயில் சுற்றி நிறைய கடைகளாக இருக்குது. இங்கே நிறைய பார்த்தீங்கன்னா சீசன் ஃப்ரூட்ஸ் நிறைய விற்கிது. ஸோ இதெல்லாம் பார்த்து நானும் அப்படியே கோயில் அம்மன் நல்லா வேண்டிட்டு வந்தாச்சு. பை ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோ பார்க்கலாம்.